உயிர்த்தெழுதலின் நாளிலே கர்த்தரை பாடி அவரை ஆராதிக்க நம்முடைய ஆயுசு நாட்களில் கர்த்தர் கொடுத்த நல்ல கிருபைக்காய் நன்றி. இந்த 10வது மாதத்தின் முதல் உயிர்த்தெழுதலின் நாளிலே இந்த தெய்வத்தை பாடி ஆராதித்தவர் நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் நமக்கு கொடுத்த பாக்கியத்திற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வேதம் சொல்லுகிறது, 2 3 பேர் என் நாமத்தில் ஒருமனப்படும் பொழுது அங்கே உங்கள் மத்தியிலே நான் வாசமாய் இருக்கிற தேவன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த பரிசுத்த நாளை நமக்கு தந்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்தி அவரை ஆராதிக்க போகிறோம். நாம் இருக்கிற இடத்தில் அப்படியே தலைகளை தாழ்த்துவோம். பரலோகத்தின் தேவனை உயர்த்தி பாடி அவர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் பண்ணி அவரை முகத்தை நோக்கி பார்ப்போமா. சர்வ வல்லமையும் இரக்கமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, நம்முடைய குமாரனாயிருக்கிற இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம். இந்த ஆண்டின் 9 மாத காலங்கள் எங்களை தூக்கி சுமந்து பாதுகாத்து 10வது மாதத்தின் முதல் உயிர்த்தெழுதலின் நாளிலே உம்மை பாடி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த தந்த கிருபைக்காய் நன்றி. ஆராதனை ஆசீர்வதியும். பாடல், துதி, ஆராதனை பகுதிகள், தேவ வார்த்தைகள் எல்லாம் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். துதிகன மகிமையாவும் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். இந்த நல்ல நாளிலும் கர்த்தரை பாடி துதித்து ஆராதிக்க போகிறோம். சேர்ந்து என்னோடு கூட பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். மறப்பேனோ, மறந்து போவேனோ, உம்மை மறந்தால் இந்த உலகில் வாழ்வேனோ, நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் உங்க கிருபைதான் சொல்லி
இணைந்து பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? மறுப்பேனோ மறந்து போவேனோ, உம்மை மறந்து அலைந்த உலகில் வாழ்வேனோ. மறுப்பேனோ மறந்து போவேனோ, உம்மை மறந்து அலைந்த உலகில் வாழ்வேனோ. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததோ உங்க கிருபைதா, உங்க கிருபைதா. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததோ உங்க கிருபைதா, உங்க கிருபைதா. கருவினிலே கண்டவரே நல்லவரே, உமக்கு நன்றி. கருவினிலே கண்டவரே நல்லவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததோ உங்க கிருபைதா, உங்க கிருபைதா. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததோ உங்க கிருபைதா, உங்க கிருபைதா. ஆயிரமே இருக்கையிலே என்னை தெரிந்தீ, உமக்கு நன்றி. ஆயிரமே இருக்கையிலே என்னை தெரிந்தீ, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததோ உங்க கிருபைதா, உங்க கிருபைதா, கிருபைதா, உங்க கிருபைதா. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததோ உங்க கிருபைதா, உங்க கிருபைதா. மறுப்பேனோ மறந்து போவேனோ, உம்மை மறந்தால் இந்த உலகில் வாழ்வேனோ. மறுப்பேனோ மறந்து போவேனோ, உம்மை மறந்தால் இந்த உலகில் வாழ்வேனோ. நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. நம்ம எல்லாரும் எழுந்து அவர் நாமத்தை உயர்த்தி, அவர் நாமத்தை ஸ்தோத்திரத்தோடு துதியோடு அவரை ஆராதிக்க, அவர் நாமத்தை உயர்த்த இந்த நாளிலே நம்ம எல்லாரும் கர்த்தர் சமூகத்துல நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை அவர் கரத்தில் அவர் கரத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து அவர் நாமத்தை உயர்த்தி ஸ்தோத்திர பண்ணுவோமா? ஹல்லேலூயா. எபெனேசரா இருக்கிற ஒரு தெய்வம், எல்சடாவா இருக்கிற ஒரு தெய்வம், என்னை காண்கிறவராய், என் கண்ணீரை துடைக்கிறவராய், எனக்கு சமாதானத்தை கொடுக்கிறவராய், என்னை பெயர் சொல்லி அழைத்தவராய், என்னை தோளில் சுமக்கிறவராய், என்னை ஏந்துகிறவராய், தேற்றுகிறவராய், அரவணைக்கிறவராய் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தெய்வத்தை, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிற தெய்வத்தை நமக்கு இந்த நல்ல நாளில் அவரை உயர்த்தி பாடி அவர் நாமத்தை மகிமைப்படுத்த, மகிமையான ஒரு தெய்வத்தை, நம்மை தேடி வந்த தெய்வத்தை, நமக்காக மரித்து உயிர் தெழுந்த தெய்வத்தை, இன்றைக்கும் பிதாவின் வலது பார்சத்தில் நமக்காய் பரிந்து பேசுகிற தெய்வத்தை இந்த காலை வேளையில் அவரை உயர்த்த தந்த கிருபைகளுக்காக எல்லாரும் வாயை திறந்து கர்த்தரை துதிப்போம். துதித்தலுடனே அவர் சந்நிதிக்கு முன்பது வாருங்கள், சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாட கடவோம் என்று சொல்லி அவர் நாமத்தை உயர்த்தி ஸ்தோத்திர பண்ணுவோமா? ஹல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தரையே
ஏகமாய் துதியுங்கள். அவர் நடத்தும் செயல்களெல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுவோமா? ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜா இந்த பூமியில் ஆட்சி செய்வார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனை துதியுங்கள். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். வருஷத்தை தம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிற தெய்வம், எங்கள் பாதைகளை நெய்யாய் பொழிய செய்கிற தெய்வம், இந்த நல்ல நாளிலே கர்த்தாவை 9 மாதங்கள் எங்களை தாங்கி தப்புவித்து தோளின் மேல் சுமந்து வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பகலில் மேக ஸ்தம்பத்தையும் இரவில் அக்கினி ஸ்தம்பத்தையும் கொடுத்து நீண்ட 40 ஆண்டு காலங்கள் அவர்களை நடத்தி வாக்குத்தத்த தேசமாகிய கானானுக்குள் அழைத்து சென்று அவர்களை தேவன் அழகு பார்த்தது போல இந்த 9 மாதம் எங்களை தாங்கி எங்களுக்கு வர வேண்டிய ஆபத்துக்கள், அனர்த்தங்கள், வியாதிகள், உபத்திரவங்கள், கண்ணீர்கள் எல்லாவற்றுக்கும் எங்களை விலக்கி காத்து கோழி தன் குஞ்சுகளை தன்னுடைய இறக்கைக்குள்ளே பாதுகாத்துக் கொள்ளுகிறது போல நீர் பாதுகாத்து வந்த எல்லா கிருபைகளுக்காக நன்றி நீ சொல்லுங்க. நல்ல சுகத்தை, பலத்தை, ஆயுள, ஆரோக்கியத்தை பிள்ளைகளுக்கு, பெற்றோருக்கு, உடன்பிறப்புகளுக்கு, எங்கள் தேசத்துக்கு, தேசத்தின் ஜனங்களுக்கு நீ செய்த எல்லா கிருபைகளுக்காக, உம்முடைய அன்பிற்காக, உம்முடைய அரவணைப்பிற்காக ஸ்தோத்திரத்தோடு அவர் பாதத்தை நோக்கி பார்த்து அப்படி எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீ, நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நீழலாய் மாற்றி விட்டீ, என்னை நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நீழலாய் மாற்றி விட்டி. 2 கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? நன்றி. இந்த 9 மாதத்தில் எனக்கு செய்த எல்லா உதவிகளுக்கு நன்றி. உமக்கு நன்றி அப்பா, நன்றி. உமக்கு நன்றி. இந்த அக்டோபர் மாதத்துல 31 நாட்கள் வரையும் தேவனாகிய கர்த்தர் என்னையும் என் தேசத்தையும், என்னையும் என் திருச்சபையும், என்னையும் என் குடும்பத்தையும் கர்த்தாவே நீர் என்னை பாதுகாத்துக் கொள்ளும் என்று சொல்லி அவர் பாதத்தை நோக்கி பார்த்து சொல்லுங்க. அவர் இல்லாதவைகளை இருக்கிறதை போல அழைக்கிற கர்த்தர்,
ஒன்றுமில்லாமல் இருந்த இந்த பூமியை இவ்வளவாய் அழகு பார்த்து, ஒருவேளை பாரத்தோடு இந்த மாதம் என்ன நடக்குமோ, எப்படி நான் வாழ்வேனோ என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இன்னைக்கு சேர்ந்து கர்த்தரை துதிப்போமா? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு என்று சொல்லி அவருடைய முகத்தை அப்படி வலது கரத்தை உயர்த்தி பார்த்து சொல்லுங்க, கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? உம்மை போல் எங்களை நேசிக்க அழகு பார்க்க ஒருவரும் இல்லைன்னு சொல்லி இந்த மாதத்துக்குரிய சகல நன்மைகளை உபாகமம் 1:11 படியாக, நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் நான் உங்களை 1000 மடங்கு உயர்த்துவேன் என்று உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிற அந்த தேவ வார்த்தைக்கு நம்மை ஒப்பு கொடுத்து இந்த மாதத்துக்கு வேண்டிய சகல நன்மைகளை கர்த்தர் தந்து, சரீரத்திற்கு நல்ல சுகத்தை பலத்தை கொடுத்து, குடும்பத்துல அப்பமும் தண்ணியும் குறைவுபடாத படிக்கு, சத்ரு எங்களை மேற்கொள்ளாத படிக்கு, எகிப்தின் எல்லா வாதைகளுக்கும் எங்களை விலக்கி காத்துக்கொள்ளும். அப்படி செய்ய போவதற்காய் ஸ்தோத்திரம். துதிகன மகிமையாவும் ஆண்டவராய் இருக்கிற கிறிஸ்து எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். மறுபடியும் தேவனுடைய வார்த்தைகளை தேவ பாதத்திலே அமர்ந்து கேட்பதற்கு இந்த நல்ல நாளிலே கர்த்தர் பாதத்தில் இருந்த பொழுது கர்த்தர் வெளிப்படுத்தின தேவ வார்த்தையை இந்த பகல் பொழுதிலே உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த சந்தோஷம். இந்த நாளின் சற்று நேர தியானத்திற்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1-4 முடிய திருவசனத்தை வாசிக்க கேட்போமே. பெத்துவேலின் குமாரனாகிய யோவேலுக்கு உண்டான கர்த்தருடைய வசனம். முதியோரே, இதை கேளுங்கள். தேசத்தின் சகல குடிகளே, செவி கொடுங்கள். உங்கள் நாட்களிலாவது உங்கள் பிதாக்களின் நாட்களிலாவது இப்படிப்பட்டது சம்பவித்தது உண்டா? இதன் செய்தியை உங்கள் பிள்ளைகளுக்கு தெரிவியுங்கள். இதை உங்கள் பிள்ளைகள் தங்கள் பிள்ளைகளுக்கும் அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கும் சந்ததியாருக்கும் தெரிவிக்க கடவர்கள். பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்றது, வெட்டுக்கிளி விட்டதை பச்சைக்கிளி தின்றது, பச்சைக்கிளி விட்டதை முசுக்கட்டை பூச்சி தின்றது. கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். சர்வ வல்லமை உள்ள எங்கள் பரம பிதாவே, மனோகரமான இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம். வாசித்து கேட்ட தேவ வார்த்தைக்காக நன்றி. இதில் அடங்கியிருக்கிற ஆவிக்குரிய சத்தியத்தை பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு வெளிப்படுத்தி தாரும். அடியன் வாயிலே சுயமாய் ஒரு வார்த்தை வராதபடி அடியனை பரிசுத்த ஆவியானவர் மறைத்து வெளிப்படும். கேட்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு பிரயோஜனமாய் தீர கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நல்ல நாளிலே வெட்டுக்கிளியினால் ஒரு தேசம் அழிக்கப்பட்டது. வெட்டுக்கிளி என்ற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் மத்தியிலே கொண்டு வர தேவ சமூகத்திலே நான் ஜெபத்தோடு நிற்கிறேன். உலக புகழ்பெற்ற டாக்டர் பில்லி கிரஹாம் என்று சொல்லப்படுகிற ஒரு தேவ மனிதன் சமீப காலங்களிலே அவர் இந்த உலகத்தை தன் ஓட்டத்தை முடித்து நித்திய ராஜ்யத்திற்குள்ளே சேர்க்கப்பட்டார். இன்றைக்கு அநேக ஆண்டுகளுக்கு முன்பதாக லண்டன் பட்டணத்திலே ஒரு பெரிய நற்செய்தி பெருவிழாவிலே தேவனுடைய வசனத்தை அந்த லண்டன் மாநகரில் உள்ள ஜனங்களுக்கு வரப்போகிற அழிவை குறித்து மிக தெளிவான தேவ வார்த்தையை டாக்டர் பில்லி கிரஹாம் தேவ சமூகத்தில் ஜனங்களுக்கு எச்சரித்து தேவ வார்த்தையை ஜனங்களோடு பேசினார். அப்பொழுது ஒரு குறிப்பிட்ட ஒரு சகோதரியை அழைத்து, சகோதரியே, நீங்கள் மனம் திரும்ப வேண்டும், ஏக சத்திய தெய்வமாகிய கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்களிடத்திலே
அழைப்பு கொடுத்தார். கூட்டத்தின் இறுதி நேரத்தில் அநேகருக்கு அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் வந்து சொன்னார்கள், நான் ஒரு சினிமா ஃபீல்டில் இருக்கிறேன், நாளை என்னுடைய சினிமா ஷூட்டிங்குடைய கடைசி நாள், அதை முடித்து நான் இந்த கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று அவர்கள் சொல்லி பில்லிகிராமிடத்திலிருந்து விடை பெற்று போனார்கள். மறுநாள் தன்னுடைய நல்ல சந்தோஷத்தோடு தன்னுடைய ஷூட்டிங்காக அவர்கள் பிரயாணப்படும் பொழுது பிரயாணத்தில் விபத்தில் சிக்கி தன்னுடைய தலை துண்டிக்கப்பட்டு இந்த உலகத்தோடு மாற்றப்பட்டார்கள். இந்த நல்ல நாளிலும் வரப்போகிற தேவனுடைய கோபாக்கினியிலிருந்து ஜனங்களை விடுவிப்பதற்கு தேவனாகிய கர்த்தர் அவ்வப்பொழுது தம்முடைய தீர்க்கதரிசிகளை எழுப்பி வரப்போகிற அழிவை குறித்து எச்சரித்துக் கொண்டே தேவனாகிய கர்த்தர் வந்தார் என்று வேதத்தை நாம் தியானிக்கும் பொழுது அறிந்து கொள்ளுகிறோம். இந்த யோவேல் தீர்க்கதரிசி யார்? இந்த யோவேலினுடைய வேலை என்ன என்று நாம் திருவசனத்தை தியானிக்கும் பொழுது பரிசுத்த தேவனாகிய கர்த்தர் வெளிப்படுத்தினதை ஒரு தேவ வார்த்தையாக ஜெபத்தோடு நின்று இந்த வார்த்தையை உங்கள் மத்தியிலே பகர ஆசைப்படுகிறேன். நீங்களும் நானும் ஜெபத்தோடு கேட்டோம் என்றால் இந்த வார்த்தை நமக்கு பிரயோஜனமாக மாறும். ஏகதேசம் கிறிஸ்து பிறப்பிற்கு 735க்கும் 796க்கும் இடையிலே தெற்கு நாடான யூதயாவை ஆண்ட யோவாஸ் என்கிற ராஜாவின் காலத்தில் தான் தேவனாகிய கர்த்தர் இந்த யோவாஸ் காலத்தில் தான் தேவனாகிய கர்த்தருடைய பணிக்காக இந்த தேவ மனிதனாயிருக்கிற அருமையான யோவேலை கர்த்தர் ஊழியத்திற்கு தெரிந்து கொள்ளுகிறார். அக்காலத்தில் இந்த யூதயா தேசத்திலே ஜனங்களுடைய பாவங்களும் ஜனங்களுடைய அக்கிரமமும் ஒவ்வொரு நாளும் பெருகி கொண்டிருக்கிற காலம். அப்படி பெருகி கொண்டு வரும் பொழுது தேவனாகிய கர்த்தர் நினிவே பட்டணத்தை அழிப்பதற்கு ஒரு யோனாவை அனுப்பினது போல இந்த தேசத்தினுடைய ஜனங்களுடைய மிக முக்கிய வாழ்வாதாரமாயிருக்கிற அவருடைய விவசாயங்களை அழிப்பதற்கு தேவனாகிய கர்த்தர் வெட்டுக்கிளியை அனுப்ப போகிறார் என்கிற ஒரு மெசேஜை, ஒரு செய்தியை தேவனாகிய கர்த்தர் யோவேலிடத்திலே கொடுத்தார். எந்த முகம் பாராதபடிக்கு, ராஜாவினுடைய அரசனுடைய அதிகாரத்தை பார்க்காதபடிக்கு கர்த்தர் தனக்கு கொடுத்த மகா பெரிய இந்த பொறுப்பை ஜனங்களுக்கு சொல்லி தேசம் வெட்டுக்கிளியினால் அழிக்கப்பட போகிறது, மனம் திரும்ப வேண்டும் என்ற ஒரு மெரிய செய்தியை தேவனாகிய கர்த்தர் இந்த மனுஷனிடத்திலே கொடுத்தார். அப்படி ஜனங்களுடைய பாவங்களும் ஜனங்களுடைய வாழ்க்கையில வந்து போன ஒரு பெரிய, அதாவது தேவனை விட்டு தூர போனதினால் ஜனங்களை தேவனாகிய கர்த்தர் வெட்டுக்கிளியினாலே தேசத்தை அழிக்க போக அந்த வெட்டுக்கிளியை கர்த்தர் தேசத்திலே அனுப்பினார். அப்படி அந்த வெட்டுக்கிளி தேசத்திலே உள்ள சகல தாவரங்களையும் அழித்து கொண்டிருக்கிற காலத்தில் தேவனுடைய ஜனங்களாயிருக்கிற இந்த ஜனம் பாவத்தில் விழுந்து போன ஜனங்கள் பாவத்தில் விழுந்து போன பொழுது தேவன் இந்த பெரிய கோபாக்கினியை அந்த தேசத்திற்கு அனுப்பினார். யோவேல் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவென்றால் கர்த்தர் என் தேவன் என்று அர்த்தமாம். அப்படியாக இந்த பெத்துவேலின் குமாரனாயிருக்கிற இந்த யோவேலை குறித்த இந்த யோவேல் தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்படுகிற 2 செய்திகளை மிக முக்கியமாக 3 அதிகாரங்கள் கொண்ட அடுக்கு மொழியிலே எழுதப்பட்ட இந்த தேவ வார்த்தையிலே 2 சத்தியமான வார்த்தையை அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்.
ஒன்று, இந்த யூதா தேசமாக இருக்கிற, இந்த தெற்கு தேசமாக இருக்கிற இந்த யூதா தேசம் நிச்சயமாகவே வெட்டுக்கிளியினால் அழிக்கப்பட போகிறது. இரண்டாவதாக, கர்த்தருடைய நாள் என்று இந்த 13 அதிகாரங்களை கொண்ட இந்த யோவேலின் புத்தகத்திலே 5 முறை தேவனாகிய கர்த்தருடைய நாளை குறித்து மிக ஆழமாக ஜனங்களுக்கு, தேசத்திற்கு எச்சரித்திருக்கிறார். அப்படி தேவன் வரப்போகும் பெரிய கோபாக்கினிலிருந்து இந்த பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் உள்ள அநேக யோவேல்கள் இருந்தாலும் 13 யோவேல்களை இந்த பரிசுத்த வேதாகமும் சொல்லுகிறது. ஆனால் சிறிய தீர்க்கதரிசிகளில் ஒருவராயிருக்கிற இந்த யோவேலின் வாழ்க்கையிலே தேவன் எச்சரித்து கொடுத்த, தேவன் கற்றுக் கொடுத்த இந்த வெட்டுக்கிளியை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். வாசிக்கலாமே. 4ஆம் வசனத்தை மாத்திரம். 1 யோவேலின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்றது, வெட்டுக்கிளி விட்டதை பச்சைக்கிளி தின்றது, பச்சைக்கிளி விட்டதை முசுக்கட்டை பூச்சி தின்றது. இங்கே ஒரு ஆழமான சத்தியத்தை யோவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அதற்கு முந்தைய வசனங்களில் எல்லாம், முதியவரே இதை கேளுங்கள், தேசத்தின் சகல குடிகளே செவி கொடுங்கள், உங்கள் நாட்களிலாவது உங்கள் பிதாக்களின் நாட்களிலாவது இப்படி சம்பவித்தது உண்டா என்று சொல்லி அங்கே ஜனங்களை அவர் எச்சரித்து சொல்கிற ஒரு பெரிய சத்தியத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். பச்சை கிளி விட்டதை வெட்டுக்கிளி தின்றது, வெட்டுக்கிளி விட்டதை, அதாவது பச்சை கிளி தின்றது, பச்சை கிளி விட்டதை முசுக்கட்டை பூச்சி தின்றது. ஒருவேளை இதை சீக்கிரமாய் உங்களுக்கும் எனக்கும் புரிந்து கொள்ள விதத்தில், ஒருவேளை நம்முடைய மனநிலைமை ஒன்றாக இருக்கிறதா என்று நம்மை சோதித்து பார்த்து, மூல பாஷையாய் இருக்கிற எபிரேய பாஷையிலே இதனுடைய விளக்கத்தை இந்த பரிசுத்த வேதாகமம் தருகிறது. அதை உங்களுக்கு சொல்லி இந்த வார்த்தையை விளக்க நான் ஆசைப்படுகிறேன். பச்சை புழுவினுடைய வேலை என்னவென்றால், தொடர்ந்து அரித்து அழிக்கும் பச்சை புழுவினுடைய வேலை. இது மூல பாஷையினுடைய ஒரு ஆவிக்குரிய விளக்கத்தை தேவனாகிய கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இரண்டாவதாக, வெட்டுக்கிளியினுடைய வேலை. அதாவது வெட்டுக்கிளி என்பது ஒரு தனிநபராக, ஒரு தனியாக வருவது கிடையாது. வெட்டுக்கிளி என்பது ஒரு கூட்டமாக, ஒரு பெட்டாலியனாக வருவது வெட்டுக்கிளியினுடைய வேலையாகும். மூன்றாவது நாம் பார்க்கும் பொழுது, இந்த பச்சை கிளியினுடைய வேலை என்னவென்றால், இந்த ஒவ்வொரு காரியங்களையும் அது நக்கி தின்னும் என்று அதை குறித்த மூல பாஷையிலே நமக்கு விளக்கத்தை வேதாகமம் தருகிறது. நான்காவதாக, இந்த முசுக்கட்ட பூச்சிக்குடைய வேலை என்னவென்றால், ஒவ்வொன்றையும் அது விழுங்கும். ஆக நாம் வாசித்த தேவ வசனத்தை ஒன்று கூடி உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்றது, வெட்டுக்கிளி விட்டதை பச்சை கிளி தின்றது, பச்சை கிளி விட்டதை முசுக்கட்டை பூச்சி தின்றது. ஆக தீர்க்கதரிசியாய் இருக்கிற யோவேல் சொல்லுகிறார், தேசத்தில் வெட்டுக்கிளியினாலே, வெட்டுக்கிளியினுடைய ஒரு பெரிய படையெடுப்பினாலே தாவரங்கள் அனைத்தும் இல்லாமல் போகுகிற ஒரு அனுபவத்தில் யூதயா தேசம் சிக்குண்டு போகிறது.
அப்படி இந்த வெட்டுக்களிலிருந்து தங்கள் தேசத்தை, தங்கள் குடும்பங்களை, தங்கள் இனஜின பந்துக்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு தீர்க்கதரிசியை கொண்டு தேவனாகிய கர்த்தர் உரைக்கிற வார்த்தைகளை தேவ சமூகத்தில் ஜெபத்தோடு தியானிப்போமே. வாசிக்கலாம். யோவேல் 1:5. வெறியரே, வெறியரே, விழித்து அழுங்கள், விழித்து அழுங்கள். திராட்சரசம் குடிக்கிற சகல ஜனங்களே, திராட்சரசம் குடிக்கிற சகல ஜனங்களே, புது திராட்சரசத்தின் நிமித்தம், புது திராட்சரசத்தின் நிமித்தம் அலறுங்கள், அலறுங்கள். அது உங்கள் வாயில் நின்று விலக்கப்பட்டது, அது உங்கள் வாயிலிருந்து விலக்கப்பட்டது. பிரியமான தேவ ஜனமே, தேவனுடைய சமூகத்தை விட்டு தூரம் போகும் பொழுது தேவனாகிய கர்த்தர் சில இடங்களில் தீர்க்கதரிசிகளை அழைத்து ஜனத்தினுடைய பாவங்களை குறித்தும் ஜனத்தினுடைய அக்கிரமங்களை குறித்தும் கண்டித்து உணர்த்தி கர்த்தர் பாதத்திலே கொண்டு வருவது வழக்கம். சோதோம் கொமோரா பட்டணம் நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு பட்டணம். அந்த பட்டணத்தில் தெய்வத்தை விட்டு தூர போன பொழுது சோதோம் கொமோரா பட்டணம் அழிக்கப்பட்டது. ஆக அந்த ஜனத்தில் தெய்வத்தை சிநேகிக்கிற, தெய்வத்தை கூட நடக்கிற ஜனங்களை கர்த்தர் பாதுகாத்திருக்கிறார். இங்கும் இந்த வெட்டுக்களினுடைய படையெடுப்பினாலே தாவரங்கள் எல்லாம் இல்லாமல் ஆக்கப்பட்ட பொழுதும் தேவன் தீர்க்கதரிசியை குறித்து சொல்லுகிறார். யாரெல்லாம் கர்த்தரிடத்தில் திரும்பி வர வேண்டும், யாரெல்லாம் தங்கள் பாவத்தை அறிக்கை செய்து வர வேண்டும் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்றார். வெறியர்களே, விழித்து அலறுங்கள். இன்னைக்கு மனுஷன் தன் வாழ்க்கையிலே தெய்வத்தை ஏற்றுக்கொண்டதினாலே, தேவ சத்தியத்தை வசனத்தில் வளர்கிறதுனாலே ஜாதி என்கிற வெறி, பாவம் என்கிற வெறி, நான் என்கிற வெறி, அப்படி மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இங்கே திராட்சரசம் குடிக்கிற, மதுபானத்திற்கு அடிமையாகுகிற யூதயா தேசத்தில் உள்ள ஜனங்களே, நீங்கள் அலறி புலம்பி நீங்கள் கர்த்தர் பாதத்திலிருந்து வருவீர்கள் என்றால், தேசத்திலே வெட்டுக்குழியினுடைய படையெடுப்பிலிருந்து நாம் புசிக்கிற இந்த ஆகாரங்கள் ஒன்றுமில்லாமல் மாற்றப்பட்டு கொண்டிருக்கிற காலத்தில் தேவனாகிய கர்த்தர் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், திராட்சரசம் குடிக்கிற, மதுபானத்திற்கு அடிமைப்பட்டிருக்கிற சகல ஜனங்களை அலறி கர்த்தரிடத்தில் வாருங்கள் என்று எச்சரிக்கிறார். இன்றைக்கு தேவனாகிய கர்த்தரை தங்கள் இரட்சகராக மீட்பராக ஏற்றுக்கொண்ட அநேகருடைய வாழ்க்கையிலே ஒருவேளை ஏதாவது கிறிஸ்துமஸ் நல்ல நாட்கள் வரும் பொழுதெல்லாம் ஜனங்கள் ஒரு சந்தோஷத்திற்காக இந்த மதுபானத்திற்கு அடிமையாகுகிறார்கள். ஆனால் வேதம் சொல்கிறது, ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பதாக வருகிற நாம் துதிக்கிற நாவிலே, தேவ சமூகத்திலே தேவனுக்கு பிரியமில்லாத எவைகளையும் நாம் அருந்தக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட கர்த்தருடைய ஜனமே, இன்றைக்கு காலையிலே தேவன் மனம் திரும்புதலுக்குள்ளே நம்மை கொண்டு வர விரும்புகிறார். 6ஆம் வசனத்தை வாசிக்கலாமே. எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி என் தேசத்தின் மேல் வருகிறது. அதின் பற்கள் சிங்கத்தின் பற்கள், துஷ்ட சிங்கத்தின் கடைவாய் பற்கள் அதற்கு உண்டு. பாருங்கள், இந்த யோவேலை குறித்து ஜனங்களுக்கு வரப்போகிற வெட்டுக்கிளி மாத்திரமல்ல, ஒரு பெரிய ஜாதி, தேவனுக்கு பிரியமல்லாத அழிக்கக்கூடிய ஒரு ஆவியை தேவன் தேசத்திற்கு அனுப்ப போகிறார் என்று யோவேலோடு தேவன் எச்சரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்த வசனத்தை கூடி வாசிக்கலாமே. என் திராட்சை செடியை அழித்து என் அத்தி மரத்தை உரித்து அதன் பட்டையை முற்றிலும் தின்று போட்டது, அதன் கிளைகள் வெண்மையாயிற்று. பாருங்கள், பரிசுத்த வேதாகமம் மிக தெளிவாக, மிக தேவ வார்த்தையை
நமக்கு எச்சரிக்கிறது. என்ன? இந்த பச்சை கிளி, இந்த வெட்டுக்கிளி, இந்த முசுக்கட்டைகள் ஒவ்வொன்றையும் வேதாகமத்தை பார்க்கும் பொழுது தன் தன் செயல்களை செய்து கொண்டு வருகிறது. ஆக ஒன்றுமில்லாமல் ஆக்கப்படுகிற ஒரு அனுபவத்துக்குள்ளாக இந்த தேசம் மாற்றப்படும் பொழுது பயிர்கள் மாத்திரமல்ல, செடி கொடிகள் மாத்திரமல்ல, மரங்கள் உள்பட இந்த வெட்டுக்களினுடைய படையெடுப்பினாலே சகலத்தையும் மரத்தினுடைய ஒரு மிக அந்த மரம் நிற்பதற்கான மிக முக்கியமான அந்த மரம் நிற்க வேண்டும் என்றால் முக்கியமாக 2 காரியங்கள் பட்டு போகாமல் இருப்பதற்கும் அது கீழே விழாமல் இருப்பதற்கும் 2 காரியங்கள் மரத்திற்கு தேவை. 1 மரத்தினுடைய தோல், 2 மரத்தினுடைய ஆணிவேர். இங்கே இந்த வெட்டுக்கிளியினுடைய படையெடுப்பு மரத்தினுடைய ஒரு தோல் கூடி இல்லாமல், ஒரு பட்டை இல்லாமல் அதை தின்று போடுகிற அனுபவத்துக்குள்ளாக தேவனுடைய கோபம் இறங்கிற்று என்று வேதம் நம்மை பார்த்து சொல்லுகிறது. ஆதலால் தேவன் பாவத்தை வெறுக்கிறார், பாவியை நேசிக்கிறார். தேவ சமூகத்தில் பாவம் பெருகும் பொழுது தேவனுடைய கோபாக்கினி அதிகமாய் வரும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இந்த பாவத்திலிருந்து, இந்த வெட்டுக்களினுடைய அனுபவத்திலிருந்து உங்களையும் என்னையும் விடுவித்துக் கொள்ள கர்த்தராயிருக்கிற தேவன் இந்த யோவேலோடு 8ஆம் வசனத்தில் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். தன் பாலிய வயதின் புருஷனுக்காக ரெட்டுடுத்தி இருக்கிற பெண்ணை போல புலம்பு. தேவனாகிய கர்த்தர் ஆதியாகம புத்தகம் 1ஆம் அதிகாரத்திலே ஆதாம் என்கிற அவனுக்கு இணையாய் கொடுத்த ஏவாள் என்கிற அவருடைய குடும்ப வாழ்க்கையிலே தேவனாகிய கர்த்தர் அவர்களை அழைத்து வேர் பிரித்து அவருடைய பிள்ளைகளாக மாற்றி அவர்கள் பாவத்தில் விழுந்த பொழுது, அவர்கள் தெய்வத்தை விட்டு தூரம் போன பொழுது ஆண்டவர் அவர்களை தொடர்ந்து தம்முடைய பிள்ளையாக தன்னுடைய சமூகத்தில் நிற்பதற்கு துரத்தி அவர்களை அழைத்து என் பக்கமாக தேவ சமூகத்தில் வர வேண்டும் என்று அவர் சொல்லிக்கொண்டே வருகிறதை பார்க்கிறோம். இந்த யோவேலின் புத்தகம் ஏகதேசம் நூற்றாண்டுகள் கடந்த பொழுதும் ஆண்டவர் இந்த ஜனத்தை நேசிக்கிறவராய், இந்த யூத ஜனத்தை அவர் அன்பு பாராட்டுகிறவராய் அவர் சொல்லுகிறார், இந்த வெட்டுக்களிலிருந்து உங்களை தப்பித்துக் கொள்ள, வரப்போகிற கோபாக்கினிலிருந்து உங்களை தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு நான் ஒரு பெரிய செய்தியை கொடுக்க விரும்புகிறேன். நீங்கள் ஒரு பாலிய வயதில், ஒரு இளம் வயதில் ஒரு கணவனும் மனைவியும் திருமண வாழ்க்கையை தொடங்கி திடீர் என்று அந்த புருஷன் மரித்து போனால் தன்னுடைய மனைவியானவள் எப்படி அந்த புருஷனுக்காக தேம்பி கதறி அழுவாளோ அப்படி அழுகிற அனுபவத்துக்குள் நீங்கள் தேவ சமூகத்துக்கு திரும்புவீர்கள் என்றால் தேசத்தில் கர்த்தர் உங்களை இந்த வெட்டுக்கிளி என்கிற தேவனுடைய கோபாக்கினியிலிருந்து உங்களை விடுவித்து பாதுகாத்துக் கொள்ளுவார். இங்கே யோவேலின் புத்தகத்தில் மிக தெளிவாக சொல்கிறார், முதியவர்களே உங்கள் காலத்திலேயோ உங்கள் பெற்றோருடைய காலத்திலேயோ இப்படி சம்பவித்தது இல்லை, அதை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா என்று பக்தனாய் இருக்கிற யோவேல் கேட்கிறார். அது மாத்திரமல்ல, இப்படி ஒரு வெட்டுக்களினுடைய அனுபவம் தேசத்தில் வந்திருக்கிறது என்று உங்கள் பிள்ளைகளுக்கு அறிவியுங்கள். இந்த காலத்தில் இந்த ஆண்டை நாம் எவ்வளவு இன்பமாய் தொடங்கினோம். இந்த ஆண்டை குறித்து அநேக பக்தர்கள் சொன்னார்கள், இது செழிப்பின் ஆண்டாக இருக்கும், இது நன்மையின் ஆண்டாக இருக்கும், இது ஆசீர்வாதத்தின் ஆண்டாக இருக்கும் என்று பல பக்தர்கள் பொய்யான தீர்க்க தரிசனத்தை உரைத்தார்கள். ஏகதேசம், அதாவது என்னுடைய ஞாபகம் சரி என்றால் மார்ச் மாதத்தில் தொடங்கின இந்த லாக்டவுன் இந்த அக்டோபர் மாதம் வரை தொடர்ந்து கொண்டே போகிறது.
நம்முடைய பெற்றோர்களுக்கு, நம்முடைய முற்பிதாக்களுக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே மாற்றப்படுவார்கள் என்று ஒருவருக்கும் தெரியாது. ஆனால் தேவ வசனம் அக்காலத்திலும் மாத்திரமல்ல இக்காலத்திலும் நம்மை எச்சரிக்கிறது. பாவத்தில் வாழ்கிற ஒரு மனுஷன் ஆண்டவர் சமூகத்தை விட்டு ஒரு தேசம் பாவத்துக்குள் சிக்குள்ளும் பொழுது ஆண்டவர் செய்கிற சில கோபாக்கினி உண்டு. அதனுடைய ஒரு கோபாக்கினியாகும் இந்த கொரோனா என்கிற இந்த வைரஸ். இந்த வைரஸிலிருந்து நம்மை தப்பித்துக் கொள்வதற்கு இந்த நாளிலே பாலிய வயதின் ஒரு பெண்ணுக்காக, ஒரு கணவனுக்காக ஒரு பெண் புலம்புவது போல இன்றைக்கு நானும் புலம்புவோம் என்றால் இந்த தேசத்தில் இருக்கிற இந்த சிறை இருப்பை கர்த்தர் மாற்ற முடியும். இந்த வாதையிலிருந்து நம்மை தப்புவித்துக் கொள்ள முடியும். ஆதலால் இந்த சத்தத்தை தேசத்தின் பல பகுதியிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான சகோதரனே, சகோதரியே, குடும்பமாய் செய்து வந்த பாவங்கள், தனிநபராய் செய்து வந்த பாவங்கள், ஒரு கிராமமாய் செய்து வந்த பாவங்கள், ஒரு பட்டணமாய் செய்து வந்த பாவங்கள் கர்த்தர் பாதத்தில் ஒப்புரவாய் இந்த பாலிய வயதின் தன்னுடைய குமாரன், தன்னுடைய கணவனுக்காக புலம்புகிற ஒரு பெண்ணை போல புலம்ப கர்த்தர் நம்மை அழைக்கிறார். 9ஆம் வசனத்தை வாசிக்கலாமே. போஜன பலியும் பான பலியும் கர்த்தருடைய ஆலயத்தை விட்டு அற்று போயின. கர்த்தரின் ஊழியக்காரராய் இருக்கிற ஆசாரியர்கள் துக்கிக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டின் காலத்தை எடுத்துக்கொண்டாலும் புதிய ஏற்பாட்டின் காலத்தை எடுத்துக்கொண்டாலும் பரிசுத்த வேதாகமத்திலே தேவாலயத்திற்கென்று மிக முக்கிய ஸ்தானம் உண்டு. ஜனங்கள் தங்கள் பாவங்களுக்காக, தாங்கள் செய்து போன அக்கிரமங்களுக்காக ஆசாரியனிடத்திலே போஜன பலியும் பான பலியும் செலுத்துவதற்கு ஜனங்கள் வருவது உண்டு. இன்றைக்கு கர்த்தருடைய ஜனமே, யோவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், தேவாலயத்தில் இப்படிப்பட்ட ஆலய ஆராதனைகள் அற்று போயிற்று. அமெரிக்காவிலே அந்த இரட்டை கோபுரங்கள் இடிக்கப்பட்டதான ஸ்தானத்திலே அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தேவாலயங்கள் எல்லாம் நிரம்பி வழிந்தது. அதற்கு முன்பு தேவாலயம் என்றால் ஜனங்களுக்கு, ஒரு கிறிஸ்தவனுக்கு தெரியாமல் இருந்தது. அப்படி ஜனங்கள் தேவ சமூகத்தில் கூட்டம் கூட்டமாக ஆலயத்திற்கு வந்தார்கள். ஆனால் ஒரு வாரம் 2 வாரம் ஓடினது, மறுபடியும் ஜனங்கள் பாவத்திற்குள்ளே விழுந்து போனார்கள். இந்த உலகமே ஸ்தம்பித்து நிற்கிற இந்த காலத்தில் கர்த்தருடைய வார்த்தை ஜனங்களுக்கு எச்சரிக்கப்படுகிறது. இன்றைக்கு தேவாலயங்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை சேவிக்க ஜனங்கள் இல்லை. இந்த ஜனம் நம்முடைய தேவன் சொல்கிறார், நீங்கள் தேவ சமூகத்தில் மனம் திரும்பி வராவிட்டால் இதற்கு மேலான பலவிதமான கொள்ளை நோய்களை கர்த்தர் அனுப்புவார். அதிலிருந்து நம்மை தப்பித்துக் கொள்வதற்கு தேவாலயத்தில் நடக்க வேண்டிய ஆராதனைகள், தேவ சமூகத்தில் உபவாச ஜபங்கள், விழித்திருப்பு கூட்டங்கள், காத்திருப்பு கூட்டங்கள், ஆண்டவர் சமூகத்தில் ஜனம் புலம்பியல, ஜனங்கள் கர்த்தர் பாதத்தில் வர கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்ற விரும்புகிறார். அப்படி மாறுதல் ஏற்பட்டால் தேவன் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பார். பிரியமான தேவ பிள்ளைகளே, கீழே வாசிக்கும் பொழுது நீங்கள் ஆசாரியர்களை துக்கப்படுத்தினீர்கள். இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, ஒரு காலத்தில் ஊழியக்காரனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் மாத்திரமல்ல, ஊழியக்காரனை மதித்து நடந்த, ஊழியக்காரனுக்கு இடத்துல ஆலோசனை கேட்ட, ஊழியக்காரனுக்கு கனம் கொடுத்த இந்த காலங்கள் மாறி இன்றைக்கு ஊழியக்காரனை பல இடத்துல துக்கப்படுத்துகிற அனுபவம், வேதனைப்படுத்துகிற அனுபவத்துக்குள் ஜனங்கள் மாறிவிட்டார்கள். ஒரு காலத்தில் ஒரு சபையினுடைய போதகர் என்றால் அவரை அவ்வளவு கனம் பண்ணி நடந்த ஒரு காலம். அவர் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளை கவனித்து கேட்கிற காலம் இன்னைக்கு குற்றம் கண்டுபிடிக்கிற காலமாக மாறிவிட்டது. இன்னைக்கு ஊழியக்காரனை வேதனைப்படுத்தி கொண்டு போகிற ஒரு காலத்துக்குள் சபைகள் கடந்து சென்று கொண்டிருக்கிறது. இன்றைக்கு காலை வேளையிலே இந்த வார்த்தைகளை கவனிக்கிற தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கவனிக்கிற நீங்களும் நானும் ஒருவேளை ஊழியக்காரனை அல்லது ஆசாரியனை நாம் வேதனைப்படுத்தினது உண்டா? ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஊழியக்காரனா இருக்கிற ஆசாரியர்களை இவர்கள் துக்க
துக்கப்படுத்தினார்கள் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. அது ஒரு பெரிய சாபத்தை கொண்டு வரும், அது ஒரு பாவத்தை கொண்டு வரும். அப்படி நான் கண்ட அநேக இடத்துல எங்கெங்கெல்லாம் ஊழியக்காரர்களை ஜனங்கள் துக்கப்படுத்தினார்களோ, கர்த்தர் அந்த குடும்பத்திற்கு ஆண்டவர் தண்டனையை ஆண்டவர் கொடுத்ததாக என் கண் முன்னாலே அநேகரை உங்களுக்கு சொல்ல முடியும். ஆனபடியால் நீங்கள் விரல் சுண்டுகிறது கர்த்தருடைய ஊழியக்காரனை துக்கப்படுத்த கூடாது என்று கர்த்தர் நமக்கு உரைக்கிறார். ஒரு ஊழியக்காரன் என்றால் நிச்சயமாகவே கர்த்தர் அவரை தண்டியாது விடமாட்டார். அது கர்த்தர் ஊழியக்காரனுடைய தப்பிதங்களை ஆண்டவர் அவனிடத்தில் கணக்கு கேட்டுக் கொள்ளுவார். ஆதலால் எந்த ஒரு ஊழியக்காரனை நீ துக்கப்படுத்தாதபடிக்கு கர்த்தருடைய சமூகத்தில் இந்த நாளிலே யோவேலின் தீர்க்க தரிசனத்தை நாம் உணர்ந்து கொண்டவர்களாய் மாற வேண்டும். அடுத்த வசனத்தை கூடி வாசிக்கலாமே. யோவேல் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாமே. வயல்வெளி பாழாயிற்று, வயல்வெளி பாழாயிற்று, பூமி துக்கம் கொண்டாடுகிறது, பூமி துக்கம் கொண்டாடுகிறது, விளைச்சல் அழிக்கப்பட்டது, விளைச்சல் அழிக்கப்பட்டது, புது திராட்சரசம் வற்றி போயிற்று, புது திராட்சரசம் வற்றி போயிற்று, எண்ணெய் மாண்டு போயிற்று, எண்ணெய் மாண்டு போயிற்று. பிரியமான தேவ பிள்ளைகளே, யோவேலுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுக்கிறார். வெட்டுக்களினுடைய படையெடுப்பினாலே வயல்வெளிகள் எல்லாம் பாழாய் போயிற்று. ஒவ்வொரு காலத்துல ஒவ்வொரு இந்த படையெடுப்பினால வெட்டுக்களின் படையெடுப்பினால சகலமும் ஆண்டு போன ஒரு ஸ்தானத்துல பயிர் நிலங்கள் பாழானது, பூமி துக்கம் கொண்டாடிற்று. ஏன் பூமி துக்கம் கொண்டாட வேண்டும்? தேவனாகிய கர்த்தர் ஆதியாகம புத்தகத்திலே மனிதனுக்கு இந்த பூமியை சிருஷ்டித்து மனிதனை இந்த பூமியை ஆளவும், பூமியை பண்படுத்தவும், பூமியை உள்ளவைகளை அதை அனுபவிக்கவும், அதை ஆண்டு கொள்ளவும் அதிகாரத்தை கொடுத்தார். இப்ப வெட்டுக்கிளினாலே தாவரங்கள், மரங்கள், செடி கொடிகள் எல்லாம் அழிக்கப்பட்டு போய்விட்டது. இப்போ பூமி இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது ஆவியானவர் கற்றுக் கொடுத்த ஒரு பெரிய மறைபொருள். பூமி ஏன் துக்கம் கொண்டாடித்து? ஒரு காலத்துல இந்த பூமியில ஜனங்கள் அவர்கள் விரும்புகிற வண்ணமாக அவர்கள் பயிரிட்ட பொழுது அவருடைய பயிர்கள் நன்றாக விளைய வைத்து அவர்களுக்கு ஆகாரத்தையும் அவர்களுக்கு புசிப்பதற்கு தானியங்களை நான் கொடுத்தேன். ஆனால் மனிதனுடைய பாவத்தின் நிமித்தம், மனிதனுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் கர்த்தர் வெட்டுக்கிளியை அனுப்பினாலே பூமியினுடைய விவசாயங்கள், தாவரங்கள், மரங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டது. அதனால் இந்த மனிதனுக்கு ஆகாரத்தை கொடுக்க முடியவில்லையே என்று சொல்லி பரலோகத்தின் தேவன், இந்த பூமி பரலோகத்தின் தேவனை பார்த்து சொல்லுகிறது, நான் இந்த மனுஷனுக்காக அல்லது இந்த ஒவ்வொரு ஜீவராசிக்காக நான் துக்கம் கொண்டாடுகிறேன் என்று பூமி கர்த்தர் பாதத்திலே சொல்லுகிறது. பூமி துக்கம் கொண்டாடுகிறது. விளைச்சல் அற்று போனது, புது திராட்சரசம் வற்றி போயிற்று, எண்ணெயும் மாண்டு போயிற்று. அந்த நாட்டில் மிக முக்கியமான பயிர்களாகும், அதாவது பயிரிடுகிற கோதுமைகளுடைய, பயிரிடுகிற திராட்சரசம், பயிரிடுகிற இந்த அருமையான ஒலிவ மரத்தினுடைய எண்ணெய் எல்லாம் அற்று போன ஒரு அனுபவத்தில் காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். 13ஆம் வசனத்தை கூட வாசிக்கலாமே. ஆசாரியர்களே ரெட்டுடுத்தி புலம்புங்கள், பலிபீடத்தின் பணிவிடைக்காரரே அலறுங்கள், என் தேவனுடைய தொண்டரே நீங்கள் உள்ளே பிரவேசித்து ரெட்டுடுத்தவர்களாய் ராத்தங்குங்கள். உங்கள் தேவனுடைய ஆலயத்தில் போஜன பலியும் பானபலியும் செலுத்தப்படாமல் நிறுத்தப்பட்டது. கடைசியாக தேவனாகிய கர்த்தர் ஆசாரியர்கள், கர்த்தருக்காக பணிக்காக அழைக்கப்பட்டவர்கள்,
வேதம் சொல்லுகிறது, ஆரோனை போல ஒருவன் ஊழியத்திற்கு அழைக்கப்படாவிட்டால் கர்த்தருடைய ஊழியத்தை எவனாலும் செய்ய முடியாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாளிலே ஆசாரியர்களாயிருக்கிற பரிசுத்தவான்களாயிருக்கிற கர்த்தருடைய ஊழியக்காரரை அழைக்கிறார். எதற்காக? நீங்கள் இரட்டெடுக்க வேண்டும். எதற்கு இரட்டெடுக்க வேண்டும்? இந்த நாளிலே தேசத்திலே வெட்டுக்களினுடைய ஜனத்தினுடைய பாவத்தினால் வெட்டுக்களி தேசத்தினுடைய சகல தாவரங்களையும் அழித்துக் கொண்டிருக்கிறது. அதிலிருந்து ஜனங்களை விடுவித்துக் கொள்ள, ஜனங்களுக்கு சேமத்தை கொடுக்க, தேசத்திற்கு சேமத்தை கொடுக்க ஆசாரியர்களும் அவருக்கு பணிவிடை செய்கிறவர்களும் சகல ஜனங்களும் நீங்கள் இரட்டுடுத்தி புலம்ப வேண்டும். இரட்டுடுப்பது என்றால் என்ன? சாக்கை தண்ணீரிலே முக்கி அறையிலே கட்டி சாம்பலிலே உட்காருகிறதற்கு பேர் தான் ரெட்டொடுக்கிறது. அப்படி ரெட்டொடுக்கிற ஒருவனால தூங்க முடியாது. அதனுடைய அரிப்பினால நம்மால் தூங்கிக் கொள்ள முடியாது. அப்படி ஜனங்களுக்காக அழுவதற்கு, ஜனங்களுக்காக கதறுவதற்கு தேவாலயங்களிலே, அதாவது பான பலியும் தேவ சமூகத்தில் போஜன பலியும் இல்லாதிருக்கிற காலத்தில் இவர்கள் வருமென்றால் தேசத்தில் தேவன் அழிவிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வார். இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட ஒரு பெரிய ஆவிக்குரிய சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நாம் தேசத்தில் இந்த கொரோனா தாக்கத்திலிருந்து நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து, இந்த காலத்தில் அந்த வெட்டுக்களினுடைய அனுபவத்திலிருந்து தேவனாகிய கர்த்தர் யோவேலின் மூலமாக எச்சரித்தது போல இன்றைக்கு நம்மை எச்சரிக்கிறார். அவர் கருத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். இந்த வார்த்தையினாலே கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க இந்த நாளில் நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் இந்த வார்த்தையினால் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள நல்ல பிதாவே, குமாரனாயிருக்கிற இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். கேட்ட சத்தியத்திற்காய் நன்றி. அடங்கியிருக்கிற ஆவிக்குரிய சத்தியத்தில் ஜனங்கள் கேட்டு உணர்ந்து பாவத்தை அறிக்கையிட்டு தேசத்திலிருந்து ஆண்டவரே வெட்டுக்களினுடைய இந்த பெரிய அனுபவத்திலிருந்து எங்களை விடுவித்து பாதுகாத்துக் கொள்ளும். துதிகன மகிமையாம் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தரும் மீட்பெருமாய் இருக்கிற இயேசுவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவ அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய நினைக்கும் நாம் கேட்ட தேவ வார்த்தையோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தர் கிருபை என்று மனம் நிலைத்திருப்பதாக. ஆமென். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆமென்.